காலையில இவ்வளோ வேலை என் புருஷனை வேலைக்கு அனுப்பிச்சு புருஷனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு கொஞ்ச நேரம் கூட நம்மளால ரெஸ்ட் எடுக்க முடியல. இப்பயாவது கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம். எப்படி இருந்தாலும் என் புருஷனும் பிள்ளைங்களும் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரமாவது ஆகும். அதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கத்தை போடுவோம். ஏண்டி சரோஜா, சரோஜாம்மா எங்கடி இருக்க? கொஞ்ச நேரம் தூங்க விடுறாங்களா, அதுக்குள்ள வந்துட்டாங்க. ஏண்டி சரோஜா, நான் வந்ததும் வராதம்மா இப்படி கத்துற? பின்ன என்னங்க, காலையிலேருந்து மாடா ஒழிச்சு தேஞ்சிருக்கேன். இப்போதான் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு வந்தா நீங்கள் வந்து உடனே கூப்பிட்றீங்க. ஏண்டி வீட்டில் சும்மா தானே இருக்க, மதியானத்தில் தூங்க வேண்டியதாண்டி. உனக்கு சாயந்தரம் என்னாடி தூக்கம்? ஏங்க இங்கே பாருங்க, இன்னொரு தடவை சும்மா இருக்குன்னு மட்டும் சொன்னால் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். சரி சரிடி, நீ கோவப்படாத, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். அப்படியாங்க? என்ன குட் நியூஸ்? சொன்னால் நானும் கேட்கவில்ல. சொல்கிறேன்டி, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஃபஸ்ட்டு எனக்கு தலை வலிக்குது, போய் கொஞ்சம் சூடாக டீ போட்டு எட்டுன்னு வரியா? இதை உடனே போயிட்டு வரேங்க. இந்த குட் நியூஸை மட்டும் அவகிட்ட சொன்னா வச்சுக்கோ, அவள் சந்தோஷத்தில் எனக்கு பிரியாணி எல்லாம் செஞ்சு போடுவா. இதை நினச்சாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, அவள் டீ எட்டுன வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் டிவியாவது பார்க்குறேன். ஐயோ, டிவி ரிமோட் வேறு அங்கே இருக்கா? எனக்கு காலெல்லாம் வலிக்குது, எடுக்கவே முடியாதே. சரி, சரோஜாவதாவது கூப்பிட்டு எடுக்க சொல்லுவோம். அது என்ன குட் நியூஸாக இருக்கும்? ஒருவேளை நான் கேட்டேன் வயர் நெக்லஸ் வாங்கி வந்திருப்பாரா? இல்லைனா அன்னைக்கு மாலில் பார்த்த பட்டு புடவை ஏதாவது வாங்கி வந்திருப்பாரா? ஏன்டி சரோஜா, சரோஜா இங்கே வாடி. ஐயோ, பால் வேற பொங்கி வர மாதிரி இருக்கு. இந்த மனுஷன் வேற இந்த நேரத்தில் கூப்பிடுறோம். சரி, சிம்மில் வச்சுட்டு போகலாம். ஏண்டி சரோஜா, வாடி இங்க. இதோ வந்தனே இருக்கேங்க. ஏங்க, நான் உங்களுக்கு டீ போடுறதுக்காக பால் அடுப்பில் வச்சுட்டு இருந்தேன். எதுக்காக என்னை கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லைம்மா, ஆஃபீஸ் போயிட்டு வந்தேன்னா கை கால்லாம் வலிக்குது. அந்த ரிமோட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூடா, பிக் பாஸ் வேறு பார்க்கணும். என்ன சொன்னீங்க? சரி சரி, அதுக்கு ஏமா முறைக்கிற? போமா, நீ போய் டீ போடு, நானே எடுத்துக்கிறேன். அந்த பயம் இருக்கணும். அனிதா, சுனிதா, எப்போ வந்தீங்க? வந்ததும் ஏன் இப்படி அழுறீங்க? அதுவாப்பா, இந்த சோமு ராமும் ஸ்கூல் முடிச்சிட்டு வரும்போது எங்க மேல பட்டாசு தூக்கி போட்டாங்கப்பா. அந்த பசங்களுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். என் பொண்ணுங்களை இப்படி அழ வச்சிருக்கான். அவன் வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சரிங்கம்மா, நீங்கள் அழாதீங்கம்மா. அந்த பசங்க வராமையா போயிடாங்க, வந்தா பார்த்துக்கலாம். பா, அந்த சோமு ராமும் ஜாலியா பட்டாசு வச்சுன்னு இருக்காங்கப்பா. நீ எப்பப்பா பட்டாசு வாங்கி தருவ? ஐயோ, என் பொண்ணு எதுக்காக அழுது? அது ஒன்றும் இல்லைம்மா, உன் பிள்ளைங்களுக்கு பட்டாசு வேணுமா, அதான். இதுக்கெல்லாம் அழுறது? சரி, அழாதீங்க, இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம் பட்டாசு. ஐ ஜாலி ஜாலி, இப்பவே ஒரு பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாம். அப்பா வாங்கப்பா போலாம். சரி கண்ணுங்களா, போலாம், அவசரப்படாதீங்க. சீக்கிரம் போய் பேக் கட்டி வச்சுட்டு முகம் கை கழுவிட்டு கிச்சனில் டீ வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து குடிச்சிட்டு வாங்க. உங்க அப்பா வந்து டீயை குடிச்சிட்டோம். சரிம்மா. சரி இந்தாங்க, நீங்க இந்த டீயை குடிங்க. சரி, குடுமா. சரிங்க, நானும் போய் முகம் கை கழுவிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். பசங்களுக்கு போய் பட்டாசு வாங்கிட்டு வந்துடலாம். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வாங்க, போயிட்டு வந்துடலாம் இருட்டுறதுக்குள்ள. அம்மா வாங்க, ஐயா வாங்க. குழந்தைங்களே, நீங்க மறக்காம வாங்க வாங்க. நம்ம கடையில சிவகாசிலேருந்து வர எல்லா பட்டாசு இருக்கு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நம்ம கடையில இருக்க பட்டாசுலாம் தரமான பட்டாசு. வெயில காய வைக்கவே தேவையில்லை, அவ்வளோ அருமையான பட்டாசு. அதை பார்த்தா நம்ம சரோஜா அக்கா மாதிரி இருக்கு. ஐயோ, நம்ம கடைக்கு தான் வராங்க மாதிரி இருக்கு. அக்கா, சரோஜா அக்கா, வாங்கக்கா வாங்க. என்ன சின்ன பொண்ணு, தீபாவளிக்கு நீயே கடையை போட்ட மாதிரி இருக்கு. ஆமாக்கா, சீசனுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் பண்ணாதான் பொழைக்க முடியும். சரியா சொன்ன சின்ன பொண்ணு, நீயாவது பொழைக்க தெரிஞ்ச பொண்ணாக்கறியே. என்ன அனிதா, சுனிதா, உங்களுக்கு பட்டாசுலாம் எதுவும் வேணாவா? அக்கா, அதை வாங்கிறதுக்கு தான் எங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம். அக்கா, உங்ககிட்ட என்னென்ன பட்டாசுலாம் இருக்கு? என்கிட்ட பிஜிலி பட்டாசுல ஆரம்பிச்சு அணுகுண்டு வரைக்கும் எல்லாம் இருக்கு நம்ம கடையில். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. அக்கா, உங்ககிட்ட பூத்தொட்டி சங்கு சக்கரெல்லாம் இருக்கா? ஏமா, பூத்தொட்டி சங்கு சக்கரத்துலேயே 10-15 வெரைட்டி இருக்குமா. எல்லாத்துலேயும் 2-2 கிலோ போடுவா. என்னது, எல்லாத்துலேயும் 2-2 கிலோவா? என்னோட தீபாவளி போனஸை உன் கடைக்கே கொடுக்கணும் போல இருக்கே. என்னங்க, உங்களுக்கு போனஸ் வந்திருக்கா? குட் நியூஸ் சொன்னாங்க.
ஆமாம்மா, இதை தான் சொல்லலாம்னு நினச்சேன். பசங்க அதுக்குள்ளே அழுத்து அடம் பிடிச்சாங்களா, நானும் மறந்துட்டேன். சரி, எவ்வளோங்க வந்திருக்கு? 5000 ரூபாய் வந்துக்குதுமா, தீபாவளி போனஸ். ஐயோ, 5000 ரூபா வந்துக்குதா? அப்போ 5000 ரூபாய்க்கு பட்டாசு கொடுத்துட்டா? ஆசையா பத்திய சின்ன பொண்ணு, எனக்கே ட்ரெஸ் எடுக்கணும்னு இருந்தேன். இதான் நல்ல வாய்ப்பு. கொஞ்ச நேரம் இரு. சரிக்கா சரோஜாக்கா, நீ எவ்வளோ சொல்றியோ அவ்வளோக்கே தரேன். அம்மா அம்மா, நீ கம்மியா வாங்குறன்னு சொல்லி பட்டாசு கம்மியா வாங்கிட்டு போறமா. தீபாவளி முன்னே மறுநாள் வெடிக்கணும், கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கணுமா, அது மாதிரி வாங்கி கொடுமா. இவ ஒருத்தி வாய் தண்ணி, கொஞ்ச நேரம் கம்மன் இரு. சரிம்மா. சின்ன பொண்ணு, இவங்க ஆளுக்கு ஒரு பொட்டி போக 2000 ரூபாய் ரவுண்ட் பண்ணி மீதி பட்டாசு சில்லறையில குறி. சரிக்கா, இதை தந்துட்டா போச்சு. இந்தாங்கக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி 2 பொட்டி போக 2000 ரூபாய்க்கு பட்டாசு எடுத்திருக்கேன், வாங்கிக்கோங்க. சரி சின்ன பொண்ணு, பசங்களா அக்கா கிட்ட இருந்து பட்டாசு வாங்கிக்கங்க. சரிம்மா. மா, பட்டாசு வாங்கிக்கணுங்கம்மா. சரி சின்ன பொண்ணு, எவ்வளோமா ஆச்சு? என்னமாம்மா, நீங்கள் தானே 2000 ரூபாய்க்கு போட சொன்னீங்க, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்னு கேட்குறீங்க? சும்மா கேட்டம்மா, இதோ தரம்மா. ஏங்க, நீங்க கொஞ்ச நேரம் கம்மா இருக்கீங்களா? நானும் சின்ன பொண்ணுங்க பேசினே இருக்கேங்கல்ல. நீ பேசுமா, நீ பேசு. அதுக்காம என்னை பார்த்து முறைக்கிற? ஏ பாரு சின்ன பொண்ணே, நாங்க எங்கேயும் ஓடி போறதில்ல. நீ வீட்டாண்ட வந்து பணத்தை வாங்கிக்கோ, சரியா? அக்கா சரோஜாக்கா, வியாபார டைமில் இது மாதிரி பண்ணாதக்கா, கொடுத்துட்டு போக்கா. சின்ன பொண்ணே, அதான் சொன்னேன்ல, நான் எங்கேயாவது ஓடவா போறேன். எங்க வீட்டாண்ட இருக்கிறவங்களெல்லாம் உங்க கடையில வந்து வாங்க சொல்றேன், சரியா? இப்போ நான் கிளம்புறேன். என்ன குழந்தைங்களே, நாங்கெல்லாம் பட்டாசு வாங்கிட்டாங்க, நீங்களும் வாங்கிட்டீங்களா? உங்களுக்கு கூட வேணும்னா வந்து நம்ம சின்ன பொண்ணு அக்கா கடையில வாங்கிக்கோங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.